ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ வறுத்த பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன். இது கூடவே செருவேட்டம் பருப்பை வறுத்து பொடிச்சு சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு 5-6 ஏலக்காயும் பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். கூடவே நாம் சர்க்கரையை நாம் காய்ச்சி சூடோடையே இந்த மாதிரி அரிச்சு இந்த மாவில் சேர்த்துக்கணும். இதை இப்போ சூடாக இருக்கனால ஸ்பூனால் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கையால் பிசைஞ்சு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கலாம். இதுதான் திரளி இலை. இந்த இலையில நாம் இந்த கொழுக்கட்டை வேக வைக்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை இந்த மாதிரி உருட்டி இந்த இலையில வச்சு மடக்கி இதில் ஒரு ஈக்கில் நாம் குத்தி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த மாவு வெளியே வராது. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். சுவையான கொழுக்கட்டை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.